வேறு ஆதரவு வேணும். இந்த போதி காலடியை சமர்ப்பிக்கப்பட்ட சார் எல்லாமே எவ்வளவு வளர்ச்சி நடந்தாலும் சமீப காலமா பாத்தீங்கன்னா படங்கள் வந்து சின்ன படங்கள் கிடையாதுன்னு கேட்டு கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்க வர டைம்லயே 10 படம் 11 படம் மேல வருது. ஸோ உங்க தேட்டர்ல உங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க? இதை ஏன் ஒழுங்குமுறைப்படுத்த மாட்டாங்க? அதையே நீங்க கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு நேரம் கேட்குறீங்கல்ல, எங்களுக்கு எங்க படம் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ உங்க 10 படம் வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஷோ கொடுப்பாங்க? பத்திரிகை நண்பர்களுக்கு பிரதர் கேட்ட கேள்வி வந்து படம் போடும்போதே அந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி 11 படங்கள் வருது, இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு விதிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துருக்கு. இந்த கேள்வியை கேட்டதுக்கு முதல்ல நன்றி பிரதர். ஏன்னா இங்கே யாரும் அதை பற்றி ஞாபகப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஞாபகம் மறதி மாதிரி நடிக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பிற மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிறத மனசில் வச்சு வாரத்துக்கு 11 ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. 11 ப்ரொடியூசர் தற்கொலை பண்ணிட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்கிறத தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர்களும் மனசில் வச்சுக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் அதிகபட்சம் வரலாம், அந்த படங்களுக்கு உரிய தேட்டர் ஒதுக்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு ஒழுங்கு குழு அமைச்சு அதை சரியாக தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கமும் அதை முன்னின்று நடத்தலை அப்படின்னா வாரம் மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 250 ப்ரொடியூசர் வந்து நடுத்தரில் வர்றாங்கிறது வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இந்த வாரம் 11 படம், இந்த 11 படத்துல சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்க, பதவியில் இருக்கிறத பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க பேரை என்னால பகிரங்கமா சொல்ல முடியும். அதை நிறுத்திக்கங்க. நிறுத்திக்கிட்டு எல்லா படங்களுக்கும் சம உரிமை கொடுங்க. எல்லா படைப்புகளுமே போற்றப்படக்கூடிய படைப்புகள் தான். எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நம்பி தான் படம் எடுக்கிறாங்க, நம்பி தான் முதலீடு செய்யறாங்க. அந்த முதலீடை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்தில் இருக்கு. நிறைய சங்கங்கள் பிரிஞ்சிருக்கு. இந்த நிறைய சங்கங்கள் ஒன்று கூடி ஒரே சங்கமா முன்னின்று தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து சகோதரர் கேட்ட கேள்விக்கு நீங்க முறையான கூடிய சீக்கிரம் முறையான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிற கோரிக்கையை நடத்தி